Kotak Confident Retirement Savings Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்கான கீயா இது அமையுமா இல்ல வேற ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கிறது குட் சொல்யூஷனா இருக்குமா? வாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்ட் பென்ஷன் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்ல நீங்க போனஸ் earn பண்ணலாம். இது பாலிசி டர்ம் முழுக்க உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அண்ட் உங்களுக்கு guaranteed benefit either on death இல்லனா டைம் ஆஃப் வெஸ்டிங் ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் partial withdrawals மூலமா financial emergency அப்போ funds access பண்ணிக்கிற ability இருக்கு. அண்ட் limited premium payment term choose பண்ணணுமா இல்ல throughout the policy duration choose பண்ணணுமா பேமெண்ட் கட்டுறதுன்றது அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க பிரீமியம் கட்டுற ஆப்ஷன் அண்ட் உங்களோட கவரேஜ் ஆப்ஷனல் ரைடர் பெனிஃபிட்ஸ் மூலமா நீங்க இன்னும் என்ஹான்ஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஸ்டிங் பெனிஃபிட் இருக்கு. இது பாலிசி ஹோல்டர் அட் தி எண்ட் ஆஃப் த பாலிசி டர்ம் வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்க வெஸ்டிங் பெனிஃபிட் எய்தர் பேசிக் சம் அஷ்யூர்ட் பிளஸ் அக்ரூட் ரிவர்ஷனரி போனஸ் பிளஸ் டெர்மினல் போனஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா அஷ்யூர்ட் பெனிஃபிட், இதாவது டில் த டேட் ஆஃப் டெத் ஆர் வெஸ்டிங் அப்ப இருக்கிற டோட்டல் பிரீமியம் பேட் அதோட 105%. இந்த ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் வேல்யூ அந்த டேட்ல இருக்கோ அதுதான் வெஸ்டிங் பெனிஃபிட்டா கொடுக்கப்படும். இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட என்டையர் ப்ரொசீட்ஸ் வச்சு நீங்க இமீடியட் இல்ல டிஃபர்ட் ஆன்விட்டி அப்ப இருக்கிற ப்ரிவேலிங் ஆன்விட்டி ரேட் பொறுத்து கொட்டாக் லைஃப் இன்சூரன்ஸ்ல இல்ல மத்த இன்சூரர்ட்ட நீங்க வாங்கலாம். அது மத்த இன்சூரர்ட்ட வாங்குறது IRDAI ஸ்டிப்புலேட்டட் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நீங்க எக்ஸ்டெண்ட் வாங்க முடியும். இப்ப கரண்ட்லி 50% ஆஃப் த என்டையர் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த பாலிசியை நீங்க கம்யூட் பண்ணலாம். இல்லனா நீங்க உங்களோட 60% ஆஃப் த ப்ரொசீட்ஸை பாத்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி கம்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் மத்த பேலன்ஸ் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க இமீடியட் இல்ல டிஃபர்ட் ஆன்விட்டி கொட்டாக் லைஃப் இன்சூரன்ஸ்லயோ இல்ல வேற ஒரு இன்சூரர்ட்டையோ நீங்க வாங்கலாம். இதுதான் வெஸ்டிங் பெனிஃபிட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. டெத் பெனிஃபிட்ன்றது அன்பார்ச்சுனேட்லி பாலிசி டர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டரோட நாமினிக்கு கிடைக்கப்படுறது தான் டெத் பெனிஃபிட். அவருக்கு என்ன கிடைக்கும்னா அஷ்யூர்ட் பெனிஃபிட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டில் டேட் ஆஃப் டெத் ஆர் வெஸ்டிங் வரைக்கும் கட்டின பிரீமியம்ஸோட 105% பிளஸ் அக்ரூட் ரெவர்ஷனரி போனஸ் ஏதாவது இருந்துச்சு அதோட சேர்த்து டெர்மினல் போனஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாமே சேர்த்து ஒரு டெத் பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. இது எப்படி நாமினி டெத் பெனிஃபிட்டா யூஸ் பண்ணலாம்னா எய்தர் என்டையர் ப்ரொசீட்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்ல அதோட ஃபுல் ப்ரொசீட்ஸ் இல்ல பார்ட் ப்ரொசீட்ஸை வச்சு அவங்க இந்த பாலிசி ஹோல்டர்ட்ட இருந்து இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டி அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் ஆன்விட்டி ரேட்டில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெத் பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணணும். போனஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெவர்ஷனரி போனஸ், இன்டெரிம் போனஸ், டெர்மினல் போனஸ் நிறைய போனஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசிலாம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா பில்ட் இன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இருக்கு. அண்ட் உங்கள் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு அடிஷனல் ரைடர் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் 3 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் த்ரூ அவுட் த பாலிசி டர்ம் நீங்க 3 பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் வரைக்கும் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் சரண்டர் வேல்யூட 50% வரைக்கும் நீங்க லோன் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்போ தேவையோ அந்த டைம்ல இது யூஸ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வெஸ்டட் பெனிஃபிட் பாலிசி டர்ம் கம்ப்ளீட் ஆகும் போது மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் சம் அஷ்யூர்ட் இந்த பாலிசியில லோவர் சைட்ல தான் இருக்கு. அண்ட் பே அவுட்ஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ்லி போனஸஸ் டிபெண்டா இருக்கிறதுனால அது ரொம்பவே டிஃபர் ஆகும் அண்ட் கேரண்டீடும் கிடையாது. ஸோ இந்த டிராபேக்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இந்த பாலிசி பாத்தீங்கன்னா டிசிப்ளின் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை ப்ரமோட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்ப தேவையான பீரியாடிக் இன்கம் பே அவுட்ஸ் தேவையான ஒரு ப்ரொவிஷன்ன்றது இட் லேக்ஸ். ஸோ ஒரு லம்சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ரிசீவ் பண்றதுக்கு பதிலாக இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ் வச்சு ஒரு ரெகுலர் இன்கம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்க்கு ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இது எப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா, அதாவது பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் மூலியமாவே நம்ம அவரை IRR அனலைசிஸ் இப்போ கண்டக்ட் பண்ணி இந்த பாலிசி சஸ்டைனபிளா இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது ஒரு குட்டி அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில 1 lakh ஆனுவலி இன்வெஸ்ட் பண்றாங்க. பிரீமியம் பேமெண்ட் டர்ம் 10 years, பாலிசி டர்ம் 20 years வரைக்கும் வருது. வெஸ்டிங் ஏஜ் அப்போனா 60 yearsல வருது. டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி டர்ம் சப்போஸ் அந்த டைம்லேயே பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா அப்போ 10.50 lakhs வருது. ஸோ இவர் பாலிசியில் ப்ரீமியம் டேர்ம் அப்படின்றது 10 yearsனால 10 yearsக்கு ப்ரீமியம் கட்டுறாரு. பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் போனஸஸ் இதெல்லாமே அக்யூமுலேட் ஆகி அட் த எண்ட் ஆஃப் 20 years வெஸ்ட் ஆகும். வெஸ்டிங் பெனிஃபிட் ஏஜ் 60. ஆனால் இது டைரக்ட்லி ஒரு டிப்பிக்கலி மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி நம்ம என்கேஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி டைரக்ட்லி என்கேஷபிள் கிடையாது. நான் ஆல்ரெடி வெஸ்டிங் பெனிஃபிட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்றதை ப்ரீவியஸ்லி சொன்னேன்.
பட் ஒரு ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்காக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம 2 சினாரியோவில் ஆக்சுவலி ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒன்று worst அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இது கேரண்டீட் இவ்வளோ தான் வரும், இல்லை இவ்வளோ தான் அப்பர் அண்ட் லோவர் லிமிட்ஸ் இது பாசிபிளாக போகுன்றதுக்காகலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு worst அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் இந்த சினாரியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த பாலிசி அப்படின்றது காட்டுறதுக்காக தான். பட் ஆக்சுவல் பாலிசியோட ரிட்டர்ன்ஸ்ன்றது பாலிசி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். இப்போ நம்ம ஒரு 4% per annumல கால்குலேட் பண்ணலாம். இது ஒரு worst கேஸ் சினாரியோ. இதில் வெஸ்டிங் பெனிஃபிட் 15.92 lakhs வருது. பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR ஜஸ்ட் 3.02% வருது. இதே நீங்கள் 8% per annum, அதாவது ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் வெஸ்டிங் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 27.34 lakhs வருது. IRR பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 6.59% வருது. இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் என்னதான் அட்ராக்டிவாக தெரிஞ்சாலுமே நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்றது என்னன்னா, இந்த வெஸ்டிங் பெனிஃபிட் இஸ் நாட் இமீடியட்லி ஆக்சசபிள். இதை வச்சு நம்ம அப்போ இருக்கிற அதை அதுவும் செப்பரேட்டாக சோல்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்விட்டி பிளானை பர்ச்சேஸ் பண்ணுவோம் செப்பரேட்டாக, அதுவும் அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் ஆன்விட்டி ரேட்ஸ் பொறுத்து. அண்ட் இந்த பிளானில் மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஏன்னா உங்களோட என்டையர் அக்யூமுலேட்டட் கார்பஸை உங்கள் பர்சனல் நீட்ஸ்க்காகவோ இல்லை திரும்பி வேறு ஏதாவது உங்கள் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. அண்ட் வெஸ்டிங்லையும் 60% ஆஃப் த கார்பஸை தான் ஒரு லம்சமாக வித்ட்ராவே பண்ண முடியும். ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி யூஸ் டு பை அன் ஆன்விட்டி. இந்த மேண்டேட்டரி ஸ்ட்ரக்சர் அண்ட் லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் எந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு லெஸ் சூட்டபிளாக ஆக்கிடுது. ஸோ இந்த பாலிசி சோல்லி அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் நம்மளுக்கு எந்தவித கண்ட்ரோலுமே இல்லை. அண்ட் ஃபைனல் பே அவுட்ஸ் த்ரூ ஆன்விட்டியும் பார்த்தீங்கன்னா நான் கேரண்டீடு தான். அண்ட் இதை வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு லம்சம் பெனிஃபிட்டாக ரிசீவ் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம ஹார்டியன் சேவிங்ஸ்க்கு இவங்க ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்றது ஒரு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்க்காக நம்ம வேற ஒரு எஃபிஷியன்டான ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு இன்னும் கிரேட்டர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினா, இப்போ எப்படி இல்லை இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கப்பிள்ட் அப்பா ஒரு பண்டில்டு டைப் ஆஃப் இன்சூரன்ஸாக கொட்டாக்ல கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கொட்டாக் லைஃப்பில் யூஸ் பண்ண அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்லையுமே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃபார் ஃபேர் கம்பேரிசன். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்கியிருக்கோம். இந்த டேர்ம் பிளான் பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் 10.50 lakhs தான். பட் இதோட ப்ரீமியம்ன்றது ஜஸ்ட் 11,200 rupees தான் ஆனுவலி ஃபார் 20-year term with a 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஸோ இப்போ கம்பேரிட்டிவ்லி கொட்டாக்ல இருந்த 1 lakh ப்ரீமியமில் இங்கே நம்மளுக்கு 88,800 rupees டேர்ம் பிளான் ப்ரீமியம்னால சேவ் ஆகுது. இதை நம்ம ரிஸ்க் அப்பிடேட் பொறுத்து நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF ஒரு ரிலையபிள் ஆப்ஷனாக இருக்கும். இதே கன்சிஸ்டன்ட் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிமல் கான்ட்ரிபியூஷன் ஃபைனல் இயர்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா PPFோட மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 20 years 26.20 lakhs வருது, டெலிவரிங் அன் IRR ஆஃப் 6.31%. இது கொட்டாக் பிளானோட 8% ப்ரொஜெக்ஷனோட ஸ்லைட்லி லோவர் ரிட்டர்ன்னு சொல்லலாம். பட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கார்பஸுமே உங்களுக்கு ஃபுல்லி ஆக்சசபிள் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வித் நோ வித்ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன். கம்பேரிட்டிவ்லி கொட்டாக் பிளானோட இத்தனை அட்வான்டேஜ் இருக்குது இந்த கார்பஸில் நமக்கு. நீங்கள் ஒரு க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSSல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் ஹையர் பொட்டன்ஷியல் இருக்குது க்ரோத்க்கான. ஸோ உங்கள் 88,800 rupees இன்வெஸ்ட்மெண்ட் ஆனுவலி ELSSல நீங்கள் 20 yearsக்கு பண்ணிங்கன்னா இது 54.20 lakhs வந்து க்ரோ ஆகும். ஸோ இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் 48.69 lakhs வருது. அப்போ கூட போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் மட்டுமே IRR 10.46% வருது. கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தான். உங்களுக்கு ELSS டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே ஒரு சின்ன டேப்லெட் காலம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக, நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமாக நம்ம பில்ட் பண்ண இந்த சப்ஸ்டான்ஷியல் கார்பஸை நீங்கள் அப்புறமா ஒரு diversified assetல கூட reallocate பண்ணலாம் in retirement to generate a more stable inflation adjusted income stream. இந்த flexibility அதாவது உங்க accumulated corpus உங்களுக்கு தேவையான மாதிரி யூட்டிலைஸ் பண்ற flexibilityன்றது ஸ்மார்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல ரொம்ப எசென்ஷியல். இதுதான் கொட்டாக்கால கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு அன்லைக் ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி அதுவும் நம்ம ஒரு ஆன்விட்டியில் லாக்இன் பண்ற மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்ல பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக இருக்கட்டும் இட் ஹெல்ப்ஸ் யூ டு புட் இன் கண்ட்ரோல். ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ் உங்களுக்கு
தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கொட்டாக் கான்ஃபிடென்ட் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி என்னதான் ஒரு ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனாக அவங்களை பொசிஷன் பண்ணிக்கிட்டாலுமே இட் கம்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் லிமிடேஷன். ஸோ இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாலுமே அட் மெச்சூரிட்டியில் அந்த கார்பஸ்க்கு நமக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடையாது. அண்ட் ஒன்லி பார்ஷியல் கம்யூட்டேஷன் தான் வந்து இந்த பிளான் பெர்மிட்டே பண்ணுது. அப் டு 60% தான். அதுலேயும் மேண்டேட்டரியாக ரிமைனிங் அமௌண்ட்டை இல்லைனா ஃபுல் கார்பஸையுமே நம்ம பார்த்தோன்னா சப்போஸ் நம்ம கம்யூட் பண்ண இஷ்டம் இல்லைனா ஒரு ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேண்டேட்டரியை கொடுக்குறாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் ஆன்விட்டி பே அவுட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை பற்றினியும் டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. ஸோ இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அண்ட் இன்கம் எப்படி இந்த ரைசிங் லிவிங் காஸ்ட்டோட இன்ஃப்ளேஷனோட வில் இட் கீப் பேஸ், இந்த மாதிரி கன்சர்ன்ஸ்க்குலாம் ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது ரிகார்டிங் த ஆன்விட்டி பே அவுட். அண்ட் மோர் ஓவர் ஃபைனல் கார்பஸும் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் கிடையாது. ஏன்னா இன்சூரர் டிக்ளேர் பண்ணுற போனஸஸ் தான் அது டைப் ஆகியிருக்கு. அப்போனா அடிஷ்னலி சம் அஷ்யூர்டும் ரிலேட்டிவ்லி லோ. அப்போ இந்த பிளானை வச்சு நம்ம ஒரு ஃபினான்ஷியலி கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணலான்ற அந்த எஃபெக்டிவ்னஸை இது டிமினிஷ் பண்ணுது. அண்ட் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷன், ஒரு ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எங்களோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளான கோல் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ உங்களோட ஓன் டேர்ம்ஸ்லேயே ஒரு சைஸபிள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி அது எப்படி வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குன்ற தேவையான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.